Dear students, இது நம்ம பொட்டன்ஷியல் கெப்பாசிட்டர்ல 7th கிளாஸ். ஓகே, கெப்பாசிட்டன்ஸ் அப்படின்னா என்ன, கெப்பாசிட்டர்னா என்ன, அதெல்லாம் நடத்தணும். ஓகே, பிஃபோர் தட் எப்போதுமே நம்ம சொல்ற ஒரு விஷயம், அந்த கொஸ்டின்ஸ் படிக்கும்போது விரலை அதிலே வச்சுக்கிட்டு அப்படியே படிங்க, கவனமாக படிங்க. கொஞ்சம் கேர்லெஸ்ஸாக இருந்துட்டீங்கன்னா தப்பு வந்துடும் அப்படின்னு சொல்லி அடிக்கடி ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட சொல்லுவேன். அது நானும் பண்ணணும். அதுதான் ஒரு சின்ன பிரச்சனை ஆயிடுச்சு. ஓகே, இப்போ R is the radius, this is charge. இந்த ப்ரொஜெக்டர் கிளாஸ்ல ஒரு ப்ளஸ் பாயிண்ட் என்னன்னா, அந்த போர்டை நம்ம அழிக்க மாட்டோம், அதனால அது அப்படியே இருக்கும், அதை உடனே எடுத்துக்கலாம் நம்ம. The electric field at a distance R, electric field at this point, இந்த பாயிண்ட்ல ஒரு கூலும் வச்சோம்னா எவ்வளவு ஃபோர்ஸ் வருமோ அது எலக்ட்ரிக் ஃபீல்ட், அதுக்கான ஃபார்முலா. ஓகே, from the center of the sphere and V is potential அப்படின்னு சொல்லிட்டு நான் பாட்டில் பொட்டென்ஷியல் அப்படின்னு இதை எழுதிட்டேன். இது என்னது, பொட்டென்ஷியல் at this point P. ஆனா V வந்து பொட்டென்ஷியல் இங்க இருக்கு on the surface of the sphere. ஸோ கம்ப்ளீட்டா அந்த கொஸ்டினை படிக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம். Vங்கிறது பொட்டென்ஷியல் ஆன் த சர்ஃபேஸ் இங்க இருக்கு. அப்ப we know potential on the surface is equal to KQ by R. This is the radius R. So இதுதான் V and this is not V as per this question. Okay, இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, இதுல KQ, இது வந்து இதுக்கு பேரு Vன்னு வச்சுக்க சொல்லியிருக்காங்க. ஓகே, Vன்னு வச்சுக்கோ. ரைட், இப்போ KQ எவ்வளவு அப்படின்னா, KQ is VR. Now let us substitute here. KQ இங்க இருக்கு, இது வந்து இதை நம்ம எடுத்துடலாம். இங்க வந்துட்டு KQ by R square இருக்கு இல்லையா, அப்ப அந்த KQக்கு என்ன போடுறது அப்படின்னு பாக்குறேன். KQங்கிறது E into R square, KQங்கிறது VR. அப்ப VR is equal to E into R square. Therefore what is electric potential? E அப்படின்னா என்ன, VR divided by R square. So VR divided by R square is the third option and not this answer. Okay, ஓகே, ஸோ எல்லாரும் அதை கரெக்ஷன் பண்ணிக்கலாம். ஸோ நேற்று ஒரு 2 ஸ்டூடெண்ட் என்கிட்ட வந்து இதை கேட்டாங்க. ரொம்ப தேங்க்ஸ் ஃபார் பாயிண்டிங் இட் அவுட். ஸோ எப்போதுமே ஏதாவது ஒரு ஸ்லிப் ஆயிடுச்சு அப்படின்னா நீங்கள் அதை சொன்னீங்கன்னா நம்ம அதை சரி பண்ணிக்கலாம். ஓகே, நம்ம டாப்பர் அக்ஷயா வந்து மே 3ஆம் தேதி நடந்த நீட் எக்ஸாமில் வந்துட்டு ஃபிசிக்ஸில் 170, அது ரொம்ப ஈஸியான ஒரு 2 கொஸ்டினில் இந்த மாதிரி தான், கொஞ்சம் கவனிக்காமல் ஒரு கொஸ்டினில் சென்டிமீட்டர்னு இருக்கும், அதை வந்து அது மீட்டர்னு எடுத்துருச்சு. இன்னொரு இடத்துல மாஸ் பர் லெங்க்த்துன்னு இருக்கும், அதை மாஸ்ன்னு எடுத்துருச்சு. அந்த மாதிரி ஒரு 2 தப்பாகி இந்த மாதிரி மார்க்கை வாங்கிச்சு. ஸோ இப்படி இருக்கக்கூடாது, கவனமாக இருக்கணும். ஓகே, அடுத்து இன்னைக்கு டாபிக் என்ன, கெப்பாசிட்டன்ஸ். ஸோ ஒரு 3 கிளாஸஸ் ஃபார் தியரி தேவைப்படும். தென் ப்ராப்ளம்ஸ், பொட்டென்ஷியல்லையும் இன்னும் ப்ராப்ளம் இருக்கு, கெப்பாசிட்டியில் ப்ராப்ளம் இருக்கு, அதெல்லாம் நம்ம பார்த்துக்கலாம். ஓகே, கெப்பாசிட்டன்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு நம்ம பார்ப்போம். ஓகே, இப்போ இது வந்து ஒரு மெட்டல் ஸ்பியர், இதுல சார்ஜ் எதுவுமே இல்லை அப்படின்னா வாட் இஸ் த பொட்டென்ஷியல் ஆன் திஸ் ஸ்பியர் அப்படின்னு கேட்டுக்கும்போது, பொட்டென்ஷியல் சர்ஃபேஸில் இருக்கக்கூடிய பொட்டென்ஷியல் தான் உள்ளேயும் இருக்கும். அந்த பொட்டென்ஷியல் எவ்வளவு அப்படின்னா KQ by R, which is actually 0. ஏன் 0? பிகாஸ் சார்ஜ் இல்லை. அப்ப சார்ஜ் இல்லை அப்படின்னா பொட்டென்ஷியல் இல்லை. சப்போஸ் இதுக்கு வந்து நான் சார்ஜ் Q அப்படின்னு கொடுக்குறேன், சார்ஜ் Q, அதாவது ஏதோ ஒரு நியூமரிக்கலாக எடுத்துக்கலாம், இல்லாட்டி Qன்னு எடுத்துக்கோமே, Q கொடுக்குறேன்.
அப்ப பொட்டன்ஷியல் என்ன ஆயிரும்? KQ by R அப்படின்னு வந்துடும். சார்ஜை டபுள் ஆக்குறேன், 2Q. முன்னாடி ஒரு 10 கூலும் கொடுத்தேன், இப்ப 20 கூலும் கொடுக்குறேன். உடனே பொட்டன்ஷியல் என்ன ஆகும் அப்படின்னா K into 2Q by R, which is actually 2V. சார்ஜ் 2 டைம்ஸ் ஆச்சுன்னா பொட்டன்ஷியல் 2 டைம்ஸ். சார்ஜ் 3 டைம்ஸ் ஆச்சுன்னா பொட்டன்ஷியல் 3 டைம்ஸ். In the ratio between charge given to the conductor to the potential developed in that conductor is called capacitance. So capacitance அப்படிங்கிறதுக்கு definition என்ன அப்படின்னா, கெப்பாசிட்டன்ஸ்ங்கிறது சார்ஜ் பை பொட்டன்ஷியல். இங்க என்ன வருது? சார்ஜ் 2Q, பொட்டன்ஷியல் 2V, மறுபடியும் என்ன வருது? Q by V தான் வருது. அப்ப அந்த ஸ்பியருக்கு கெப்பாசிட்டன்ஸ் என்பது என்ன அப்படின்னா, அதுக்கு நம்ம எவ்வளவு சார்ஜ் கொடுக்குறோம், அதனால அதுல எவ்வளவு பொட்டன்ஷியல் டெவலப் ஆகுது, அது ரெண்டுக்கும் உள்ள ரேஷியோ என்ன, அதுக்கு பேரு கெப்பாசிட்டன்ஸ். So capacitance of a conductor is defined as the amount of charge given to the conductor to the potential developed in that conductor. Okay, எழுதிக்கங்க. So capacitance is a scalar quantity, and the unit for this is farad, name of a scientist. சரி, எழுதிட்டீங்க. ஒரு பாத்திரம் இருக்கு. இந்த பாத்திரத்துக்கு கெப்பாசிட்டி அப்படிங்கிறத நம்ம எப்படி சொல்றோம் அப்படின்னா, கொள்ளளவு, கெப்பாசிட்டி ஆஃப் திஸ் வெசல். இப்போ யூ போர் சம் வாட்டர் என்ன வாட்டரை போர் பண்ணவே இல்லை அப்படின்னா இது எம்டியா இருக்கு. நீங்க இப்போ 1 லிட்டர் வாட்டரை போர் பண்றீங்க. அப்போ உடனே அந்த 1 லிட்டர் வாட்டர் இங்க வந்திருக்கும். உங்களுக்கு இந்த ஹைட் ஹெச், அதான் வாட்டர் லெவலாக இருக்கும். இப்போ 2 லிட்டர் வாட்டர் ஃபில் போடுறீங்க இதில். அப்போ இன்னும் இவ்வளவு வந்துடும். அப்போ ஹைட்டு 2H ஆயிரும். இப்போ 3 லிட்டர் வாட்டர் அதுக்குள்ளே ஊற்றுறீங்க. அப்போ ஹைட்டு இது 3H அப்படின்னு வரும். கரெக்டா? அப்போ நம்ம தண்ணியை ஊற்ற ஹைட் அதிகமாகுது. அப்போ 1 லிட்டர் தண்ணிக்கு எவ்வளவு ஹைட் வரும் அப்படிங்கிற மாதிரி பார்க்குறோம்ல, அதைத்தான் நம்ம கெப்பாசிட்டன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, ரைட். இப்போ நம்ம ஒரு ஸ்பியர் எடுத்துக்கலாம், மெட்டல் ஸ்பியர். இந்த மெட்டல் ஸ்பியர் அப்படிங்கிறது ஸ்பெரிக்கல் கெப்பாசிட்டர். ஸோ இந்த மெட்டலுக்கு ரேடியஸ் ஆர்னு வச்சுப்போம். இதுக்கு நம்ம சார்ஜ் கொடுக்கலாம். ஓகே, எவ்வளவு சார்ஜ் கொடுத்திருக்கோம்? Q. சார்ஜ் Q கொடுத்த உடனே பொட்டன்ஷியல் கிடைக்குமா? கண்டிப்பா கிடைக்கும். பொட்டன்ஷியல் V, இதுல இருக்கக்கூடிய ஒவ்வொரு பாயிண்ட்லையும் கிடைக்கக்கூடிய அந்த பொட்டன்ஷியல் எவ்வளவு? 1/4πε0 Q டிவைடட் பை R. இதுல இந்த 1/4πε0 R இந்த பக்கம் எடுத்துட்டு வந்துருங்க. அப்ப அங்க என்ன எழுதுவீங்க? Q by V. Q by V தான் கெப்பாசிட்டன்ஸ். ஸோ நம்ம என்ன டிஃபைன் பண்ணியிருக்கோம்? Capacitance of a conductor is defined as the charge given to the conductor to
the potential developed in that conductor. Q by V அப்படிங்கிறது தான் capacitance. யூனிட் பத்தி பேசுனீங்க அப்படின்னா farad is equal to coulomb divided by volt அப்படின்ற மாதிரி வருது. ஸோ இது ஒரு கரெக்டான ரிலேஷன். C is equal to Q by V. C is equal to spherical capacitorக்கு 4 pi epsilon naught R. What is the capacitance formula for a metal sphere? 4 pi epsilon naught R. Okay, எழுதிக்கலாம். ஓகே, ஃபார்முலா பார்த்த உடனே நம்ம ப்ராப்ளம் போடுவோம் இல்லையா? ஓகே, ட்ரை பண்ணுமா? ஃபைண்ட் கெப்பாசிட்டன்ஸ் ஆஃப் எர்த் அப்படிங்கிறேன். ஓகே, எர்த் ஒரு ஸ்பியர். ஓகே, அதுக்கு கெப்பாசிட்டன்ஸ் எவ்வளோ வரும்? கால்குலேட் பண்ணுங்க பார்க்கலாம். கிராவிடேஷன் படிச்சிருக்கோம். ரேடியஸ் ஆஃப் எர்த் தெரியும் உங்களுக்கு. So C is equal to 4 pi epsilon naught R. 4 pi epsilon naught என்ன? 1 by 9 into 10 power 9. சரியா? So 1 by 4 pi epsilon naught அப்படின்னா அது 9 into 10 power 9. அப்ப இதை தலையில போட்டோம்னா இதை தலையில போடணும். ரேடியஸ் வந்து 6400 கிலோமீட்டர். ரேடியஸ் ஆஃப் எர்த். சரி, இப்போ இங்க 64 by 9 இன்டு 10 பவர் 3 இருக்கு, 2 இருக்கு, 5 இருக்கு, இங்க 9 மேல வருது. (64 by 9) 7.11 10 பவர் -4 ஃபாரட். இதை நம்ம எப்படி சொல்லுவோம் அப்படின்னா 711 into 10 power -6 farad, that is 711 microfarad. ஸோ எதுக்காக இந்த கணக்கு இப்போ போட்டோம் அப்படின்னு சொன்னா, டு அண்டர்ஸ்டாண்ட் இவ்வளோ பெரிய ஹியூஜ் எர்த்துக்கே வந்து கெப்பாசிட்டன்ஸ் மைக்ரோ ஃபேரட்ல இருக்கு. அப்போ ஃபேரட் அப்படிங்கிறது நாட் அ ப்ராக்டிக்கல் யூனிட், தட் இஸ் அ வெரி பிக் குவான்டிட்டி. ஸோ எப்போதுமே நம்ம கணக்குகள் போடும்போது 10 பவர் -6 ஃபாரட் அந்த மாதிரி, அல்லது 10 பவர் -9 ஃபாரட், அதாவது அது என்ன சொல்லணும்? நானோ ஃபாரட். 10 பவர் -12 ஃபாரட்னா என்ன சொல்லணும்? பிகோ ஃபாரட். ஸோ 1 மைக்ரோ ஃபாரட் மீன்ஸ் 10 பவர் -6 ஃபாரட். 1 நானோ ஃபாரட் அப்படின்னா 10 பவர் -9 ஃபாரட். 1 பிகோ ஃபாரட் அப்படின்னா 10 பவர் -12 ஃபாரட். ஓகே, அதெல்லாம் எழுதிக்கலாம். ஓகே, எழுதிட்டீங்களா? அப்படியே சுறுசுறுப்பாக வந்துட்டு இருக்கீங்களா? ஓகே, இப்போ சொல்றேன். C is equal to Q by V. Statement 1, C is directly proportional to charge. Statement 2, C is inversely proportional to potential. My question is, both A and B are true. அல்லது both A and B are false. அல்லது A is true, B is false. Next one, B is true, A is false. Okay, come on, எது கரெக்டான ஆன்சர் சொல்லுங்க. எல்லாரும் நோட்ல எழுதுங்க. So capacitance என்பது Q by V.
ஸோ நியூமரேட்டர்ல Q இருக்கு, டினாமினேட்டர்ல V இருக்கு. So capacitance is proportional to Q. Capacitance is inversely proportional to V. ஓகே, பார்க்கலாமா? சரி, ரெண்டுமே கரெக்டாக தான் இருக்கு அப்படின்னு போட்டவங்க கை தூக்குங்க. கை தூக்குனீங்களா? வார்டன்ஸ் கவுண்ட் பண்ணீங்களா? எத்தனை கைகள் உயர்ந்திருக்கின்றது? ஓகே, யார் யார் கை தூக்குனீங்களோ எல்லாருக்கும் ஒரு -1. இதுல எது கரெக்ட் அப்படின்னா both are false. So actually this is correct, 4 marks. Okay, ஏன் அப்படி அப்படின்னா இப்பதான் சொன்னேன் உங்களுக்கு, சார்ஜ் அதிகப்படுத்தும் பொழுது கெப்பாசிட்டன் பொட்டென்ஷியலும் அதிகமாயிரும். இப்ப பார்த்தோம் இல்லையா, சார்ஜை நீங்க அதிகப்படுத்தினால் 2Q அப்படின்னா பொட்டென்ஷியலும் டபுள் ஆயிரும். கெப்பாசிட்டன்ஸ் மாறவே மாறாது. ஒரு பாத்திரத்துல தண்ணி ஊத்துறோம், அதை அழிச்சிட்டேன். அந்த தண்ணியில 1 லிட்டர் ஊத்தினாலோ 2 லிட்டர் ஊத்தினாலும் பாத்திரத்தோட கெப்பாசிட்டன்ஸ் மாறாது. ரைட்டா? அது மாதிரி சார்ஜை பொறுத்து இது மாறாது. ஸோ எப்பவுமே பிசிக்ஸ்ல இந்த மாதிரி ஒரு ஃபார்முலா ஈக்குவேஷனை பார்த்த உடனே நியூமரேட்டர் வந்து டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல், டினாமினேட்டர் வந்து இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் சொல்லக்கூடாது. எப்ப சொல்லக்கூடாது? இஃப் தெர் இஸ் அ கனெக்ஷன் பிட்வீன், இந்த ஆன்சர் ஃபால்ஸ்னு சொன்னேனே, இந்த ஃபால்ஸுங்கிற ஆன்சர் எப்ப சார் வரும் அப்படின்னா, இஃப் there is a relationship, there is a direct connection between the numerator and the denominator. எப்போதும் நியூமரேட்டருக்கும் டினாமினேட்டருக்கு இடையில ஒரு தொடர்பு இருந்தால் அப்ப வந்து ப்ரொபோர்ஷனாலிட்டி கண்டிஷன் வராது. ஓகே, உங்களுக்கு புரிஞ்சான்னு நான் கேட்க மாட்டேன், வேற ஒரு கொஸ்டினை சொல்லுவேன், அதுக்கு கரெக்டான ஆன்சர் சொன்னீங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிருச்சு. சரி, இப்ப V is equal to IR, Ohm's law. That implies R is equal to V by I. இப்ப அதே கேள்வி, ஸ்டேட்மெண்ட் A வந்து R is proportional to V, ஸ்டேட்மெண்ட் B வந்து R is inversely proportional to I. இப்ப அதே ஆப்ஷன்ஸ். ஸோ நீங்க ஆன்சர் எழுதுங்க. both statements are true அப்படி எழுதுறீங்களா? both statements are false அப்படி எழுதுறீங்களா? அல்லது A is true, B is false, B is true, A is false எழுதுறீங்களா? சரி, ஒரு ஒயர், ஒரு காப்பர் ஒயர், அதுக்கு ரெசிஸ்டன்ஸ்ங்கிறது ரோ எல் பை ஏ. எல்ங்கிறது அதோட லெங்த், ஏங்கிறது அதோட கிராஸ் செக்ஷன், ரோங்கிறது அந்த மெட்டீரியல், அது காப்பரா அலுமினியமா சில்வரா அந்த மெட்டீரியல். அப்ப இந்த ஒயருக்கு ரெசிஸ்டன்ஸ் வந்து 15 ஓம் அப்படின்னா அது 15 ஓம் அவ்வளவுதான். அந்த ஒயரை கொண்டு வந்து நம்ம பேட்டரியில கனெக்ட் பண்ணாலும் கனெக்ட் பண்ணாட்டியும் அது 15 ஓம் தான். நம்ம ஒரு பல்பு வாங்கிட்டு வரோம், பல்பு 60 வாட்ஸ்னு போட்டிருக்கு, அது உள்ள ஒரு டங்ஸ்டன் ஃபிலமெண்ட் இருக்கு, அந்த டங்ஸ்டன் ஃபிலமெண்ட்டுக்கு ஒரு 400 ஓம் அப்படின்னா அது மாறாது, அது 400 ஓம் தான். பல்பு கடையில் ஷோரூமில் இருக்கலாம், பல்பு வாங்கிட்டு வந்து வீட்டில் இருக்கலாம், பல்பு பிளக்ல மாட்டி இருக்கலாம், ஹோல்டரில் மாட்டி இருக்கலாம், கரண்ட் இருக்கலாம், சுவிட்ச் நம்ம போடாமல் இருக்கலாம், எப்படி வேணாலும் இருக்கலாம். எல்லா கண்டிஷன்லையும் அந்த ஒயருக்கு ரெசிஸ்டன்ஸ் மாறாது. அப்ப ரெசிஸ்டன்ஸ்ங்கிறது ஒரு கான்ஸ்டன்ட். R is equal to V by I கரெக்ட் தான், பட் ரெசிஸ்டன்ஸ்ங்கிறது ஒரு கான்ஸ்டன்ட். பொட்டென்ஷியல் அதிகப்படுத்தினா என்ன சார் ஆகும் அப்படின்னா, பொட்டென்ஷியல் அதிகப்படுத்தினா கரண்ட் அதிகமாயிடும். இப்ப இதுல ஒரு பேட்டரியை போடுறேன், அம்மீட்டரை மாட்டி வச்சிருக்கேன், ஒரு பேட்டரி போட்டிருக்கேன், 1 ஆம்பியர் கரண்ட் போகுது. நான் வந்து இதுல போய் 2 பேட்டரியை மாட்டுறேன் அப்படின்னா உடனே 2 ஆம்பியர் கரண்ட் போகும். 3 பேட்டரியை மாட்டினா 3 ஆம்பியர் கரண்ட் போகும். அப்ப பேட்டரி அதிகமாக அதிகமாக கரண்ட் அதிகமாக போகும். ஸோ நியூமரேட்டரை இன்க்ரீஸ் பண்ணும்போது டினாமினேட்டரும் இன்க்ரீஸ் ஆகும், ரெசிஸ்டன்ஸ் மாறாது.
ஸோ ரெண்டுமே both are false. ஓகே, புரியுதா? ஸ்கூலில் நீங்கள் ஒரு டெஸ்ட் எழுதுறீங்க, உங்கள் மிஸ் 10 மார்க்குக்கு டெஸ்ட்டு 6 மார்க்கு அப்படின்னு போட்டு கொடுத்துருக்காங்க. நீங்கள் அப்படியே கண்ணை கசக்கிட்டு ஒன்று அழுதுட்டு இருக்கீங்க. மிஸ் ஏன் என்னத்துக்கு அழுகுற அப்படின்னு கேட்குறாங்க. மார்க்கு மிஸ்ங்கிறீங்க. மார்க் கம்மியாக இருக்குது, அதானே பிரச்சனை. இங்கே வா, மார்க் உனக்கு கம்மியாக இருக்குது, ஓகே இதை விட்டுரு, இந்தா அப்படின்னு போட்டு கொடுக்க, ஓடி போயிரு அப்படின்றாங்க. அப்போ இதில் என்ன பிரயோஜனம் இருக்குது? 10க்கு 6, 20க்கு 12, 2 கழுதையும் ஒரு கழுதை தானே, புரியுதா? அது மாதிரி நியூமரேட்டர் ஏறும்போது டினாமினேட்டரும் ஏறுதுங்கிறப்ப பிரயோஜனம் இல்லைல்ல. அப்போ ப்ரொபோர்ஷனாலிட்டி கான்ஸ்டன்ட் வராது. சரி, இந்த விஷயத்தில் இன்னும் ஒரே ஒரு ஸ்டெப் போயிட்டு நம்ம அடுத்த விஷயத்துக்கு போவோம். அது என்ன அப்படின்னா, ஓம்ஸ் லா V is equal to IR. அப்போ ஐங்கிறது V by R. I ப்ரொபோர்ஷனல் டு V, I இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு R. 2 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கேன். இப்போ நீங்கள் சொல்லுங்க, எது கரெக்டான ஆன்சர்? both are true-ஆ, both are false-ஆ, இல்லை A is true, B is false, B is true, A is false, எது கரெக்ட்? ஓகே, current is proportional to potential. அப்ப பேட்டரியை, அது ஒரு பேட்டரி போட்டிருக்கோம், ரெசிஸ்டர்ல கரண்ட் I போகுது. இப்ப பேட்டரியை டபுள் ஆக்க போறோம். 1 more பேட்டரியை கனெக்ட் பண்றோம், இல்ல புதுசா கூட போடுறேன். 1 more பேட்டரியை கனெக்ட் பண்ணிருக்கேன். ஓகே, அதே ரெசிஸ்டன்ஸ் தான். இப்ப 2V அப்படிங்கிற பேட்டரி போட்டிருக்கேன். அப்ப கரண்ட் 2I அப்படி போகும். அப்ப கரண்ட் பேட்டரியை பொறுத்து இருக்கு. இது கரெக்டா தப்பா? தப்புன்னு சொன்னா அப்புறம் ஓம் அடிக்க வந்துருவாரு. இதுதான் ஓம்ஸ் லா. The steady current flowing through a conductor is directly proportional to the potential difference applied between the ends of the conductor. அப்படிங்கிறது ஜார்ஜ் சைமன் ஓம் அவர் சொன்ன ஓம்ஸ் லா. இங்க விக்கும் ஆறு கடையில ஏதாவது ரிலேஷன்ஷிப் இருக்கா? The numerator is not related to the denominator. எந்த கனெக்ஷன் இல்லை. சின்ன பேட்டரியை போடலாம், பெரிய பேட்டரியை போடலாம், என்ன வேணாலும் போடலாம். ரெசிஸ்டன்ஸ் 10 ஓம் எடுக்கலாம், நீங்க பாட்டில் இதை கழட்டிட்டு 10 20 ஓம் எடுக்கலாம், என்ன வேணாலும் எடுக்கலாம். ஸோ இது ரெண்டு கடையில எந்த தொடர்பும் இல்லை. அதனால தான் ப்ரொபோர்ஷனாலிட்டி கண்டிஷன் வருது. I is proportional to V and I is inversely proportional to R. Clear to you? So என்ன சொல்றேன்? Both are true. ஓகே, ரெடி, எழுதியாச்சா? அடுத்தது போலாமா? இப்ப நம்ம என்ன பார்க்க போறோம்? The principle of a capacitor. Principle of a capacitor அப்படின்னா என்ன? ஒரு மெட்டல் பிளேட் இருக்கு. இந்த மெட்டல் பிளேட்டுக்கு சார்ஜ் கொடுத்துருக்கீங்க. சார்ஜஸ் will be uniformly distributed on the surfaces, both sides of the plate. அதுல ஒரு பொட்டென்ஷியல் டெவலப் ஆகுது. ஒரு மெட்டல் பிளேட் A, we have given charge. The charge is spreaded like this, and inside all points it will give you a positive potential. Capacitance அப்படிங்கிறது சார்ஜ் கொடுத்தோன்னா பொட்டன்ஷியல் கிடைக்குது. கெப்பாசிட்டன்ஸ்ங்கிறது சார்ஜ் டிவைடட் பை பொட்டன்ஷியல். ஒரு உதாரணத்துக்கு ஒரு 20 கூலும் சார்ஜ் கொடுத்துருக்கேன், பொட்டன்ஷியல் ஒரு 5 வோல்ட் அது கிடைக்குது அப்படின்னா கெப்பாசிட்டன்ஸ் இஸ் 20/5 which is 4 farad. ஒரு உதாரணத்துக்கு இந்த மாதிரி இருக்கு. ஓகே, எழுதிக்கங்க. There is a metal plate, we are giving charge and potential is developed. We are calculating the capacitance.
which is charge by potential? The answer is 4 farad. சப்போஸ் இந்த கெப்பாசிட்டன்ஸ் வந்து நமக்கு பத்தலை, இந்த பிளேட் இருக்கு, பிளேட்ல சார்ஜஸ் இருக்கு, கெப்பாசிட்டன்ஸ் பத்தலை அப்படின்னா பக்கத்துல ஒரு பிளேட் வச்சா போதும், பக்கத்துல கொண்டாந்து ஒரு பிளேட் வச்சா போதும், இதோட கெப்பாசிட்டன்ஸ் அதிகமாயிரும். மந்திரமா? மந்திரம் அதிகமாயிரும். அதுதான் பிரின்சிபல் ஆஃப் அ கெப்பாசிட்டர். ஓகே, இப்போ நம்ம வீடு இருக்கு, வீட்டில் வாட்டர் டேங்க் வச்சுருக்கோம். மோட்ரு போட்டோம்னா தண்ணி ரொம்பிடும். அப்புறம் நம்ம குளிப்போம், துணி துவைப்போம், பாத்திரம் கழுவுவோம், எல்லாம் பண்ணுவோம். நமக்கு அப்புறம் நிறைய புள்ள குட்டி ஆயிடுச்சு, கல்யாணம் அப்படி இப்படி ஆயிடுச்சு, குடும்பம் பெருசாயிருச்சு. நம்ம டேங்க்கு தண்ணி நமக்கு பத்தலை. மோட்ரு போட்டு தண்ணி வருது, எல்லா பிள்ளையும் குளிக்குது, தீர்ந்து போகுது, மறுபடியும் மோட்ரு போட்டு தண்ணி வருது. இது பத்தலை கெப்பாசிட்டி. உடனே பக்கத்து வீட்டுக்காரரை கூப்பிட்றோம். ஏன் பார்த்துட்டு தானே நீனும் இருக்க, எங்கள் வீட்டில் எத்தனை புள்ள குட்டி பிறந்திருக்கு, போய் உன் வீட்டில் பெரிய டேங்கா கட்டியா அப்படிங்கிறோம். அப்போ பக்கத்து வீட்டுக்காரர் போய் அவங்க வீட்டில் பெரிய டேங்கை கட்டி நமக்கு என்னங்க பிரயோஜனம்? அதனால நமக்கு தண்ணி அதிகமாக வருமாங்க அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. சார், இந்த என் ஃப்ரெண்ட் ஒருத்தன் இருக்கான் சார், இந்த டீ பிரேக்கில் மட்டும் பெரிய டம்ளராக வச்சு டீ குடிப்பான் சார். ஓகே, என்னோட டம்ளர் சின்னதாக இருக்கு சார், இந்த கெப்பாசிட்டி கம்மியாக இருக்கு சார். என் டம்ளருக்கு பக்கத்தில் அவன் டம்ளரை வச்சால் உடனே இதுக்கு கெப்பாசிட்டி அதிகமாயிருமா? அப்படி ஒரு மேஜிக் வந்து கிடையாது. ஆனால் எலக்ட்ரிசிட்டியில் உண்டு. அந்த மேஜிக்கு பேரு பிரின்சிபல் ஆஃப் கெப்பாசிட்டர். எப்படி, ஹவு தட் மேஜிக் ஒர்க்ஸ், அதை பற்றி இப்போ பேசுகிறோம். இப்போ இந்த ஃபர்ஸ்ட் பிளேட் இங்கே இருக்கு. இந்த பிளேட் ஏ, இதில் 20 கூலும் சார்ஜ் நம்ம கொடுத்துட்டோம். இப்போ இதோட கெப்பாசிட்டன்ஸ் கால்குலேட் பண்ணிட்டோம். Q by V, which is 20 by 5, that is equal to 4 farad. இது நம்ம ஏற்கனவே பேசினது தான். ரைட், Q by V 20 by 4 farad. இப்போ பக்கத்தில் ஒரு பிளேட்டை வைக்கணும். சரி, அப்போ இது நமக்கு பத்தலை. ஓகே, இந்த பிளேட் ஏ இருக்கு, பக்கத்தில் ஒரு பிளேட்டை கொண்டு வந்து வைக்கிறேன், மெட்டல் பிளேட் பி. இப்போ இங்கே இருக்கக்கூடிய பாசிட்டிவ் சார்ஜஸ் அது என்ன பண்ணுது? இங்கே எலக்ட்ரோஸ்டாட்டிக் இண்டக்ஷன் நெகட்டிவ் சார்ஜை இன்டியூஸ் பண்ணுது. அதாவது இந்த பிளேட்ல இருக்கக்கூடிய எலக்ட்ரான்ஸ் அட்ராக்ட் பண்ணுது. பாசிட்டிவ் அட்ராக்ட்ஸ் நெகட்டிவ். அப்போ இங்கேருந்து நெகட்டிவ் சார்ஜஸ் இங்கே வருது. இந்த நெகட்டிவ் சார்ஜஸ் என்ன பண்ணுது அப்படின்னா, இங்க இருக்கக்கூடிய எலக்ட்ரான்லாம் அங்க விரட்டுது. அப்ப எல்லா பாசிட்டிவும் இந்த 8 போட்டிருந்தேனே, அந்த 8 எல்லாம் இங்க ஒடியாந்துருச்சு. இது ஏன் ஒடியாந்துருச்சு? பிகாஸ் இது வந்து இங்க இருக்கக்கூடிய எலக்ட்ரான்ஸை விரட்டுது. தேர்ஃபோர் அயான்ஸ் இந்த பக்கம் மூவ் ஆகுது. ஓகே, இப்ப எலக்ட்ரோஸ்டாட்டிக் இண்டக்ஷன்னா ஈக்குவல் அமௌண்ட் ஆஃப் ஆப்போசிட் சார்ஜ் வில் பி இன்டியூஸ்ட். சரி, எலக்ட்ரோஸ்டாட்டிக் இண்டக்ஷன். இப்போ எலக்ட்ரான் இங்கே வந்துருச்சு அப்படின்னா அயான்ஸ் இங்கே இருக்கு, இங்கேருந்து எலக்ட்ரான்ஸ் அங்கே ஓடுனுச்சு. ஓகே, இப்போ எலக்ட்ரோஸ்டாட்டிக் இண்டக்ஷன் என்ன சொல்லுது? இன்டியூஸ்டு சார்ஜ் இஸ் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் டு த ஒரிஜினல் சார்ஜ் இன் த கேஸ் ஆஃப் மெட்டல். ஜெனரல் ஃபார்முலா இன்டு 1 மைனஸ் 1 பை எப்சிலான் ஆர், இதெல்லாம் ப்ரீவியஸ் லெசன்ல படிச்சிருக்கோம். மெட்டலுக்கு எப்சிலான் ஆர் இன்ஃபினிட்டி, அப்ப 1 பை இன்ஃபினிட்டி 0. அப்ப இங்க 10 கூலும் இருக்குன்னா அங்க மைனஸ் 10 கூலும் வந்து இன்டியூஸ் ஆகும். நம்ம இந்த மாதிரி கணக்கெல்லாம் போட்டிருக்கோம். ஒரு மெட்டல் ஸ்பியர் 3 கூலும், ஒரு ஸ்பெரிக்கல் ஷெல் எவ்வளவு இன்டியூஸ் ஆகும் அப்படின்னா, இந்த 3 இருந்துச்சுன்னா இங்க -3 வரும். படிச்சிருக்கோமா இல்லையா? அதுதான் விஷயம். அப்ப இந்த பிளேட்ல இருக்கக்கூடிய சார்ஜ் ஈக்குவல் சார்ஜ் இங்க இன்டியூஸ் ஆகுது. இது இங்க இன்டியூஸ் ஆகுதுன்னா இந்த பக்கம் என்ன ஆகும்? இந்த சார்ஜஸ் இங்க.
இந்த -3 இங்க வருது அப்படின்னா வெளியில +3 வரும். ஏன்னா மொத்தமா சேர்ந்து இது நியூட்ரல் ஸ்பெரிக்கல் ஷெல், மொத்தமா சேர்ந்து 0. இப்ப பிளேட் ஏல நம்ம கொடுத்த சார்ஜ் 20 கூலும் இருக்கு. ஓகே, சார்ஜ் cannot be created. பிளேட் பில இந்த சைடுக்கு பேரு, இந்த சைடு அதுக்கு பேரு x, the side facing this plate. இந்த சைடுக்கு பேரு y, the opposite side. ஓகே, இது வரைக்கும் புரியுதா? பிளேட் ஏல 20 கூலும் கொடுத்தோம், பக்கத்துல பிளேட் பி, பிளேட் ஏல 20 கூலும் கொடுத்தோம், பக்கத்துல பிளேட் பி வச்சோம். வச்ச உடனே இதுல இருக்கக்கூடிய பாசிட்டிவ் சார்ஜ் இங்கே நெகட்டிவ் சார்ஜை கொடுக்குது. அப்ப இங்க இருந்து எலக்ட்ரான் இந்த பக்கம் வருது, அப்ப இந்த பக்கம் பாசிட்டிவ் சார்ஜஸ் வருது. அப்புறம் எல்லா பாசிட்டிவும் இந்த சைடு உடையாந்துருது இந்த எலக்ட்ரான் அட்ராக்ட் பண்றதுனால. அதுக்கப்புறம் இங்க ரெண்டு பக்கமும் சேர்ந்து 20 கூலும் இருந்துச்சு. இப்போ ஒன் சைடு மட்டுமே 20 கூலும் இருக்கு. இங்க -20 இருக்கு, அந்த பக்கம் +20 இருக்கு. The total charge in B is actually 0. Total charge in A is 20 கூலும். ஓகே, எழுதிக்கலாம். ஓகே, இதெல்லாம் அழிச்சிட்டுமா? சரி, நம்ம இந்த பாயிண்ட்ல என்ன பொட்டன்ஷியல் அப்படின்னா பொட்டன்ஷியல் 5 வோல்ட்னு போட்டிருக்கோம். இந்த பாயிண்ட்ல என்ன பொட்டன்ஷியல் அப்படின்னா பாசிட்டிவ் சார்ஜ் கிவ்ஸ் 5 வோல்ட். அதை நான் என்ன சொல்லுவேன், இந்த பாசிட்டிவ் சார்ஜஸ் ஒயிட் கலர், அந்த பாசிட்டிவ் சார்ஜஸ் அது கொடுக்கறது எவ்வளவு, +5 வோல்ட். இந்த பிளேட்ல இருக்கக்கூடிய சார்ஜஸ் இதுல கொடுக்கறது 5 வோல்ட். சரி சார், இந்த பாயிண்ட் பி இங்க எடுத்திருக்கோம். ஓகே, இப்ப இந்த பாசிட்டிவ் சார்ஜ் இங்க இருக்குங்க, +20 கூலும் இருக்கு. இங்க ஒரு -20 இருக்கு இந்த எக்ஸ், இங்க ஒரு +20 இருக்கு. ஓகே, இது எக்ஸ்ங்கிற இடத்துல இருக்கு, இது ஒய்ங்கிற இடத்துல இருக்கு. இப்போ இதை மட்டும் எடுத்துக்கும் போது பாசிட்டிவ் சார்ஜ் கிவ்ஸ் பாசிட்டிவ் பொட்டன்ஷியல் +5. ஓகே, இந்த -20 எவ்வளவு பொட்டன்ஷியல் கொடுக்கும், -20 VBX எவ்வளவு பொட்டன்ஷியல் கொடுக்கும் அப்படின்னா சார்ஜ் வந்து ஈக்குவல் தான், ஆனா இது கொஞ்சம் தூரத்துல இருக்கு. பொட்டன்ஷியல்ங்கிறது இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு டிஸ்டன்ஸ். இது கொஞ்சம் தூரத்துல இருக்கிறதுனால இது கொடுக்கக்கூடிய பொட்டன்ஷியல் கேன் யூ கெஸ், நெகட்டிவாக இருக்கும். நெகட்டிவ் சார்ஜ் கிவ்ஸ் நெகட்டிவ். தூரத்துல இருக்கு, கொஞ்சம் கம்மியா இருக்கும். ஓகே, 4 வோல்ட். ஒரு உதாரணத்துக்கு we can say 4 வோல்ட். இது என்னது, இது பாசிட்டிவ். this will give positive potential. ஆனா இது பக்கத்துல இருந்ததுனால 5, இது கொஞ்சம் தூரம் 4, மைனஸா இருக்கிறதுனால -4, இது கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் தூரம். அப்ப VBY எனி கெஸ் எவ்வளவு இருக்கும்னு நினைக்கிறீங்க? இதை விட கம்மி, ஆனா பாசிட்டிவ். ஓகே, 3 வோல்ட். ஓகே, you are able to understand this. இது கொடுக்கிறது 5 வோல்ட், இது கொஞ்சம் தூரத்துல இருக்கு, இது 4 வோல்ட். இது கொடுக்கிறது 3 வோல்ட். ஆனா மைனஸா இருக்கறனால -4, பிளஸ்ஸா இருக்கறனால +3. கிளியர்? ஓகே, now what is the potential here அப்படின்னு நம்ம பேசும்போது நம்ம 3 விதமா நம்ம 3 சிச்சுவேஷன்ல பேச போறோம். ஃபர்ஸ்ட் சிச்சுவேஷன், இந்த ஒரு பிளேட் மட்டும் இருக்கு, அப்ப பொட்டன்ஷியல் 5 வோல்ட். ஓகே, இப்போ VA மட்டும் இருந்ததுன்னா +5 வோல்ட். VAயையும் இதை மட்டும் எடுத்துக்குவோம், அதாவது VBX அதையும் எடுத்துக்குவோம் அப்படின்னா, அதாவது நம்ம எதை எடுத்துக்கிறோம், ஃபர்ஸ்ட் வந்து இதை மட்டும் எடுத்துக்கிறோம். அடுத்த கேஸ் இந்த பிளேட்டும், ஓகே, பக்கத்தில் இருக்கக்கூடிய பிளேட்ல இந்த மைனஸ் இருக்குல்ல, அதை மட்டும் கணக்கில் எடுத்துக்கிறோம். இது ரெண்டையும் கணக்கில் எடுத்துக்கிட்டோம்னா இது ஒரு +5, அது ஒரு -4, அது +1 வோல்ட். இப்போ அடுத்த ஸ்டேஜ் என்ன பண்ண போறோம் அப்படின்னா, இந்த பிளேட்ல இருக்கக்கூடிய பிளஸ் அதை எடுத்துக்கலாம்,
இங்க இருக்கக்கூடிய மைனஸ் அதை எடுத்துக்கலாம், ஆப்போசிட் சைடில் இருக்கக்கூடிய பிளஸையும் சேர்த்து நம்ம கன்சிடர் பண்ணி இந்த பிளேட்டுக்குள்ள என்ன நெட் பொட்டென்ஷியல் அப்படி பார்க்கலாம். அப்ப பிளேட் ஏ, பிளேட் பியோட எக்ஸ், பிளேட் பியோட ஒய் எல்லாம் சேர்ந்தா என்ன ஆகும்? இது ஒரு 5 வோல்ட், அது ஒரு -4, அடுத்தது ஒரு +3, எல்லாம் சேர்ந்தா என்ன ஆகும் அப்படின்னா 4 வோல்ட். ஓகே, புரியுதா? இந்த சிச்சுவேஷனுக்கு கெப்பாசிட்டன்ஸ் ஒரு பிளேட் மட்டும் இருக்குன்னா கெப்பாசிட்டன்ஸ் இஸ் 4 ஃபாரட். இதுவும் சேர்ந்து இருக்கு அப்படின்னா கெப்பாசிட்டன்ஸ் வில் பி Q அப்படிங்கிறது 20 கூலும், அது மாறாது, டிவைடட் பை இது ரெண்டும் சேர்ந்து இருக்கும் போது 1 வோல்ட். அப்ப கெப்பாசிட்டன்ஸ் இஸ் 20 ஃபாரட். இந்த சிச்சுவேஷன், அதாவது இது என்ன மொத்தமா எல்லாத்தையும் சேர்த்து எடுத்துக்கிறது, இந்த சிச்சுவேஷன் எடுத்துக்கிட்டோம்னா கெப்பாசிட்டன்ஸ் C டபுள் டேஷ் சார்ஜ் ஆன் த ஃபர்ஸ்ட் பிளேட் 20 divided by potential in the first plate is, எல்லாத்தையும் சேர்க்கும் போது எவ்வளவு? 4. அப்ப ஆன்சர் என்ன? 5 ஃபாரட். ஓகே, இப்ப நல்லா புரிஞ்சுக்கணும். ஒரு பிளேட் இருக்கு, இந்த பிளேட் மட்டும் தனியா இருக்கு, கெப்பாசிட்டன்ஸ் 5 ஃபாரட். இப்ப பக்கத்துல ஒரு பிளேட்டை கொண்டு வந்து வைக்கும்போது ஆப்போசிட் சைடை கன்சிடர் பண்ணாமல் இந்த நெகட்டிவை மட்டும் கன்சிடர் பண்ணா இந்த 4 ஃபாரடுங்கிறது, சரி ஃபர்ஸ்ட் ஒன்று மட்டும் இருந்துச்சுன்னா 4 ஃபாரட், இதுவும் இந்த பிளேட்டையும் இந்த பிளேட்டோட ஒன் சைடை மட்டும் எடுத்தா 20 ஃபாரட். ஒன் சைடை மட்டும் எடுக்க முடியாதே, அந்த பக்கம் இருக்கிறது எடுக்கணும்ல, எடுத்தா எவ்வளவு? 5 ஃபாரட். இப்போ நமக்கு என்ன தோணுது? கெப்பாசிட்டன்ஸ் 4லேருந்து 5க்கு போயிருக்கு, 4லேருந்து 20க்கு போச்சு, 4லேருந்து 20க்கு போச்சு, அதுக்கப்புறம் எங்க போச்சு? 5க்கு போயிடுச்சு. ஆனா நமக்கு எது பிடிச்சிருக்கு? இந்த 20 தான் பிடிச்சிருக்கு. அதுக்கு என்ன சார் பண்றது அப்படின்னா, இந்த பிளேட்டுக்கு பக்கத்துல இந்த பிளேட்டை வச்சுட்டு the opposite side connect to earth அப்படின்னு பண்ணிட்டோம்னா இந்த சார்ஜ் ஃபுல்லா கேன்சல் ஆயிரும். அப்ப நமக்கு ஆக்சுவலி இந்த 2 சார்ஜ் மட்டும்தான் இருக்கும். அப்ப நமக்கு 20 ஃபாரட் அப்படிங்கிறது கிடைச்சிரும். இதுக்கு பேர் தான் பிரின்சிபல் ஆஃப் கெப்பாசிட்டர். அப்ப பிரின்சிபல் ஆஃப் கெப்பாசிட்டர்னா, யூ டேக் அ மெட்டல் பிளேட் and place another parallel plate. Okay, give positive potential to the first plate and you have to earth the opposite side of the second plate, connect to earth. அப்ப என்ன ஆயிருது? உங்களுக்கு ஒரு அரேஞ்ச்மெண்ட் கிடைக்குது, அதுக்கு பேரு parallel plate capacitor. ஓகே, எழுதிக்கலாம். ஓகே, இந்த ஈஸி ஃபிசிக்ஸ் புக்கில் இதெல்லாம் இருக்குது, தரவா நீங்கள் படித்து பார்த்துக்கலாம். ஓகே, இன்னொரு தரம் குயிக்காக அதை சொல்லிவிட்டு அடுத்ததுக்கு போகிறேன், கவனிங்க. ஒன்றும் இல்லை, ஈஸியான விஷயம். ஒரு பிளேட் இருக்குது அப்படின்னா நம்மளோட கால்குலேஷன் படி கெப்பாசிட்டன்ஸ் Q/V 20/5 which is equal to 4 ஃபாரட்னு வந்தது. இந்த சார்ஜஸ் எல்லாம் இப்படி இருக்குது. அடுத்து நம்ம என்ன பண்ணோம்? இந்த பிளேட்டுக்கு பக்கத்தில் இன்னொரு பிளேட்டை கொண்டு வந்து வச்சோம். வைக்கும்போது இந்த சார்ஜஸ் இங்கே வந்துருச்சு, அதுக்கு ஈக்குவல் நெகட்டிவ் சார்ஜ் இங்கே வந்துருச்சு, அதுக்கு ஈக்குவல் பாசிட்டிவ் சார்ஜ் இங்கே வருது. இதை மட்டுமே நீங்கள் கன்சிடர் பண்ணீங்க அப்படின்னா பாசிட்டிவ் பொட்டென்ஷியல் இது கொடுக்கறது நெகட்டிவ் பொட்டென்ஷியல், அதனால அந்த புதிய சார்ஜ் வந்து மாறாது. இதில் இருக்கிற சார்ஜை பற்றி தான் நம்ம பேசுகிறோம். பட் பொட்டென்ஷியல்
வந்து குறையுது. ஏன் பொட்டன்ஷியல் குறையுது? பிகாஸ் இந்த நெகட்டிவ் பொட்டன்ஷியல் அங்க வருது. பொட்டன்ஷியல் டினாமினேட்டர் குறையும் போது ஆட்டோமேட்டிக்கா கெப்பாசிட்டன்ஸ் அதிகமாயிருது. ஆட்டோமேட்டிக்கா கெப்பாசிட்டன்ஸ் அதிகமாயிருது. நம்ம ஒரு உதாரணத்துக்கு என்ன சொன்னோம் அப்படின்னா, இது 20 கூலும் தான். இந்த பாசிட்டிவ் பொட்டன்ஷியல் 5, நெகட்டிவ் பொட்டன்ஷியல் 4. அப்போ பொட்டன்ஷியல் குறைஞ்சி இது 20/1 வர்றதுனால 20 ஃபாரட் வருது. கெப்பாசிட்டன்ஸ் இன்க்ரீஸ் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னோம். பட் அதர் சைடு இந்த எலக்ட்ரான்லாம் இங்க ஒடியாடுறதுனால பாசிட்டிவ் சார்ஜ் அட்ராக்ட் பண்ணுது, எலக்ட்ரான்லாம் அங்க ஓடுது. பட் எலக்ட்ரானை டொனேட் பண்ணது யாரு அப்படின்னா இந்த சர்ஃபேஸ்ல இருக்கக்கூடிய ஆட்டம்ஸ். அப்ப அங்க ஈக்குவல் பாசிட்டிவ் வந்துடும். இப்ப என்ன ஆயிடுது? கெப்பாசிட்டன்ஸ் ஏற்கனவே வந்ததை விட இப்போ இது 5 - 4 இது +3 அப்படி கொடுக்குற காரணத்தினால இது 20/4 which is 5 ஃபாரட்னு வருது. இதை விட இது அதிகமாக தான் இருக்கு. இருந்தாலும் இதுதான் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கு. அதனால நமக்கு இதுதான் வேணும், இது வேண்டாம் அப்படின்னா கனெக்ட் திஸ் டு எர்த். எர்த்லேருந்து எலக்ட்ரான்ஸ் போயிட்டு இதை நியூட்ரலைஸ் பண்ணிடும். அப்போ நமக்கு இந்த அரேஞ்ச்மெண்ட் கிடைச்சிரும். இந்த அரேஞ்ச்மெண்ட் எலக்ட்ரிக்கல் சர்க்யூட்ஸில் எல்லா இடத்துலையும் யூஸ் ஆகுது. இதுக்கு பேர் parallel plate capacitor. ரைட், எழுதிக்கலாம். ஓகே, புரிஞ்சுக்கிட்டீங்க? ரைட். இப்போ சர்க்யூட்ல கனெக்ட் பண்ணும்போது ஒரு parallel plate கெப்பாசிட்டர் எடுக்கிறோம், இதை பேட்டரியோட கனெக்ட் பண்றோம். அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்படின்னா இதுதான் பிளேட் ஏ, திஸ் இஸ் கனெக்டட் டு பாசிட்டிவ். அதனால இதுல பாசிட்டிவ் சார்ஜஸ் வந்துடும். நெகட்டிவ் டெர்மினலோட இது கனெக்ட் ஆகுது. இந்த நெகட்டிவ் டெர்மினல் தான் 0 பொட்டன்ஷியல்ல இருக்கு. சரியா? இப்ப சப்போஸ் இது 12 வோல்ட் அப்படின்னு சொன்னேன்னா இந்த இடத்துல என்ன பொட்டன்ஷியல் அப்படின்னா the potential, this is connected to positive 12 volt. இந்த இடத்துல என்ன பொட்டன்ஷியல் அப்படின்னா கனெக்டட் டு நெகட்டிவ் 0 பொட்டன்ஷியல், 0 வோல்ட். புரியுதா? அப்ப கனெக்டிங் டு நெகட்டிவ் டெர்மினல் இஸ் ஈக்குவல் டு கனெக்டிங் டு எர்த். அப்ப இதை இதோட கனெக்ட் பண்ணிட்டோம். இந்த பாசிட்டிவ்னால இங்க நெகட்டிவ் வரும். இங்க வரக்கூடிய பாசிட்டிவை இந்த நெகட்டிவ் அட்ராக்ட் பண்ணிரும். இதுதான் parallel plate capacitor. ஓகே, இப்போ ஒரு ஃபார்முலா கண்டுபிடிக்க போறேன். ஓகே, காஸ் லா அப்ளிகேஷன்ல நம்ம படிச்சிருப்போம். ஒரு பிளேட் இருக்கு, பாசிட்டிவ் சார்ஜஸ் இருக்கு, பக்கத்துல ஒரு பிளேட் நெகட்டிவ் சார்ஜஸ். அப்ப எலக்ட்ரிக்கல் லைன்ஸ் பாசிட்டிவ்ல இருந்து நெகட்டிவ்க்கு வரும். ஓகே, ஞாபகம் இருக்கா? இல்லாட்டி அதுக்கு முன்னாடி என்ன சொல்லணும்? கொஞ்சம் பிகினிங்ல இருந்து வரேன். ஒரு பிளேட் இருக்கு, பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கு. அப்ப இதுல பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கு அப்படின்னா இதுல இருந்து கோடுகள் போய்கிட்டே இருக்கும். ஹிமாலயாஸ் கோடுகள் போய்கிட்டு இருக்கும். σ/2 எப்சிலான் நாட் இஸ் தி எலக்ட்ரிக் ஃபீல்ட், யூ ரிமெம்பர். இப்ப இது வந்து நெகட்டிவ் சார்ஜ். நெகட்டிவ் சார்ஜஸ் இங்க இருக்கு, -σ. நெகட்டிவ் சார்ஜஸ் சேம் சர்ஃபேஸ் சார்ஜ் டென்சிட்டி. அப்ப கோடுகள் வந்து இதை நோக்கி வந்துகிட்டு இருக்கும். ஆல் எலக்ட்ரிக்கல் லைன்ஸ் வில் பி கமிங் டுவர்ட்ஸ் திஸ். இது வந்து ஒரு இந்தியன் ஓஷன் எல்லாம் வந்துட்டு இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். இதுக்கு என்ன வேல்யூ அப்படின்னா இதுவும் σ/2 எப்சிலான் நாட். இது வந்து வெளியில போகுது, அது உள்ள வருது, அவ்வளவுதான். ஒரு பாசிட்டிவ் பிளேட் போட்டு பக்கத்துல ஒரு நெகட்டிவ் பிளேட் போடு. இந்த மாதிரிலாம் நம்ம படிச்சிருக்கோம். ஒரு பாசிட்டிவ் ஒரு நெகட்டிவ், ஈக்குவல் சர்ஃபேஸ் சார்ஜ் டென்சிட்டி. பாசிட்டிவ்ல இருந்து கோடுகள் போய்கிட்டே இருக்கும். நெகட்டிவ்ல வேற கலர் எடுத்துக்கிறேன். நெகட்டிவ் அப்படின்னா கோடுகள் வந்துகிட்டு இருக்கும்.
அப்ப எலக்ட்ரிக் ஃபீல்டு எவ்வளவு அப்படிங்கிற கேள்விக்கு பதில் இது கேன்சல் ஆயிரும். இந்த பக்கம் எலக்ட்ரிக் ஃபீல்ட் 0, இந்த பக்கம் எலக்ட்ரிக் ஃபீல்ட் 0. இங்க எலக்ட்ரிக் ஃபீல்ட் 2E. ஈனா என்ன? சிக்மா பை 2 எப்சிலான் நாட். அப்ப ஆன்சர் என்ன? சிக்மா பை எப்சிலான் நாட். ஓகே, புரியுதா? அப்ப ரெண்டு பிளேட், ஒன்னு பாசிட்டிவ் ஒன்னு நெகட்டிவ். அப்ப என்ன ஆயிரும்? பாசிட்டிவ் சார்ஜ் எல்லாம் இந்த பக்கம் ஒடியாந்துரும், நெகட்டிவ் சார்ஜ்லாம் இங்கே ஒடியாந்துரும். பாசிட்டிவ் டு நெகட்டிவ் எலக்ட்ரிக்கல் லைன்ஸ் போயிட்டு இருக்கும். இந்த பக்கம் ஒன்றும் இருக்காது, இந்த பக்கம் ஒன்றும் இருக்காது. ஓகே, அப்ப ஆப்போசிட்லி சார்ஜ்டு பிளேட்டுக்கு நடுவில் இருக்கக்கூடிய எலக்ட்ரிக் ஃபீல்டு எவ்வளவு அப்படின்னா யூ ஷுட் சே சிக்மா பை எப்சிலான் நாட். இதுல சார்ஜஸ் பிளஸ் சிக்மா, இதுல சார்ஜஸ் மைனஸ் சிக்மா. ஓகே, எழுதிக்கங்க. ஓகே, இது எழுதிட்டீங்களா? இப்போ பேரலல் பிளேட் கெப்பாசிட்டருடைய கெப்பாசிட்டன்ஸ்க்கு ஒரு டெரிவேஷன். ஒரு பிளேட்டுங்கிறது இப்படி இருக்கு, இது லெங்க்த்து, இது பிரெத்து. அப்ப ஏரியா ஆஃப் த பிளேட் என்ன? லெங்க்த் இன்டு பிரெத். இதே மாதிரி இன்னொரு பிளேட் இருக்கு, ஐடென்டிக்கல் பிளேட்ஸ். ஐடென்டிக்கல் மெட்டல் பிளேட்ஸ். ஸோ இப்படி ஒரு பிளேட் வைக்கிறோம், இப்படி ஒரு பிளேட் வைக்கிறோம். இதை படம் போடும்போது சும்மா ஒரு கோடு மாதிரி போடுவோம், அவ்வளோதான். இந்த கோடு எதை குறிக்குதுன்னா ஒரு பிளேட் இருக்கு அப்படின்னு குறிக்கும். ஸோ இங்கே பாசிட்டிவ் சார்ஜஸ் இருக்கு, இங்கே நெகட்டிவ் சார்ஜஸ் இருக்கு. எலக்ட்ரிக்கல் லைன்ஸ் பாசிட்டிவ்லேருந்து நெகட்டிவ்க்கு வந்துட்டு இருக்கு. இந்த மாதிரி திஸ் இஸ் கனெக்டட் டு பாசிட்டிவ், திஸ் இஸ் கனெக்டட் டு நெகட்டிவ். இதுல சார்ஜ் எவ்வளவு இருக்கு அப்படின்னா Q. சார்ஜ் டென்சிட்டிங்கிறது என்ன? Q பை A. அப்ப Qங்கிறத நம்ம எப்படி சொல்லலாம்? சிக்மா A அப்படி சொல்லலாம். எலக்ட்ரிக் ஃபீல்டு எவ்வளவு இருக்கு? சிக்மா பை எப்சிலான் நாட். இப்பதான் நம்ம பேசணும் எலக்ட்ரிக் ஃபீல்டு. எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கு யூனிட் என்ன? வோல்ட் பை மீட்டர். இந்த பிளேட் ரெண்டுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் V, the distance between the two plates is D. இது ரெண்டையும் எடுத்துக்கிட்டீங்கன்னா V by D is equal to sigma by epsilon naught. That gives you V is equal to sigma D by epsilon naught. எழுதிக்கலாம். So capacitance is defined as Q by V. Q க்கு என்ன போடணும்? சிக்மா A. V க்கு என்ன போடணும்? சிக்மா D divided by epsilon naught. இந்த சிக்மாவை கேன்சல் பண்ணிட்டோம்னா epsilon naught A by D, that is the formula for capacitance of a parallel plate capacitor. இதுல ஏரியா ஆஃப் த பிளேட்டுக்கும் டிஸ்டன்ஸ் பிட்வீன் த பிளேட்ஸுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. நியூமரேட்டர் டினாமினேட்டர் சம்பந்தம் எதுவும் இல்லை. பெரிய பிளேட்டை எடுத்து பக்கத்தில் வேணாலும் வைக்கலாம், தூரமாக கூட வைக்கலாம். சின்ன பிளேட்டாக கூட நம்ம எடுத்துக்கலாம். டிஸ்டன்ஸுக்கும் ஏரியாவுக்கும் சம்பந்தம் இல்லை. அப்போ அதனால நம்ம என்ன சொல்லலாம்? capacitance is directly proportional to area of the plate. Capacitance is inversely proportional to the distance of separation between the plates.
Okay, C is equal to epsilon naught A by D. Formula for capacitance of a parallel plate capacitor. Okay, ஒரு ப்ராப்ளம் போடுங்க. Metal plates of length 6 centimeter and breadth 4 centimeter are separated by a distance, okay, a distance 8.85 millimeter. Find the capacitance. Two metal plates of length 6 centimeter and breadth 4 centimeter each are separated by a distance of 8.85 millimeter. Find the capacitance of the parallel plate capacitor. Okay, what's the answer? போட்டிங்களா? ஸோ கெப்பாசிட்டன்ஸுங்கிறது எப்சிலான் நாட் ஏ பை டி. ஓகே, ஏரியாங்கிறது லெங்த் இன்டு பிரெத். எப்சிலான் நாட்டுங்கிறது 8.85 10⁻⁻12. லெங்த் வந்து 6 சென்டிமீட்டர், பிரெத் வந்து 4 சென்டிமீட்டர் டிவைடட் பை distance 8.85 millimeter. Okay, come on, what's the answer? Right, 8.85 cancel பண்றதுக்காக கொடுத்திருக்கேன். ஓகே, 6 into 4 24 into 10 ஓட பவர் பார்த்தோம்னா 10 பவர் -12 -4 +3 -13 farad. இதை வந்து நம்ம 10 டிவைட் பண்ணிட்டு இங்க 10 மல்டிப்ளை பண்ணா பிகோ ஃபேரட், 2.4 பிகோ ஃபேரட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ நம்ம சின்ன நம்பர் ஈஸியாக இமேஜின் பண்ண முடியும். 6 சென்டிமீட்டர் 4 சென்டிமீட்டர் ஒரு பிஸ்கட் சைஸ், அது மாதிரி 2 பிஸ்கட் நம்ம வைக்கிறோம். சின்ன இடைவெளியில் வச்சுருக்கோம். அப்போ அந்த கெப்பாசிட்டன்ஸ் 2.4 பிகோ ஃபேரட். ஓகே, இந்த கணக்கு முடிச்சாச்சு. அடுத்தது போகிறோம். இப்போ do you know what is series connection? What is parallel connection? ஓகே, உங்களுக்கு தெரியுதா? பார்த்தலாமா? சீரீஸ் கனெக்ஷன். நான் வந்து உங்கள்கிட்ட ஒரு பேட்டரி கொடுக்குறேன், ஒரு ட்ரை செல். ஓகே, இங்கே பாசிட்டிவ்னு போட்டிருக்கோம், இங்கே நெகட்டிவ்னு போட்டிருக்கோம். எக்ஸைடு பேனசானிக் அந்த மாதிரி பேட்டரி. Then I am giving you some loose wires and giving you the 2 bulbs. இப்போ கனெக்ட் பண்ணுங்க. கனெக்ட் பண்ணி பல்ப் எரிய விடுங்க. What we are doing is series connection. நிறைய ஒயர் இருக்கு, எடுத்துக்கலாம். சர்க்கியூட் டயக்ராம் மாதிரி போட்டுக்கிட்டு இருக்கக்கூடாது, ஒரு பிசிக்ஸ் லேப் மாதிரி நினச்சிக்கணும்.
அப்போ என்ன பண்ணணும் சார்? பேட்டரி எடுக்கணும் சார். ஓகே, எடுத்துட்டீங்க. பேட்டரி எடுத்துகிட்டு என்ன சார் பண்ணணும் அப்படின்னா, ஒயரை கனெக்ட் பண்ணுங்க. அப்புறம் அதில் ஒரு பல்பை கனெக்ட் பண்ணுங்க. அப்புறம் அதுலேருந்து ஒயர் எடுத்துகிட்டு வரணுங்க. இன்னொரு பல்பை கனெக்ட் பண்ணுங்க. அப்புறம் போய் நெகட்டிவோட கனெக்ட் பண்ணால் இதில் கரண்ட் வரும், பல்பு எரியும். ஓகே, இதுக்கு பேர் என்ன? சீரீஸ் கனெக்ஷன். கனெக்ஷன் பண்ணும்போது குறுக்க கையை வச்சிட்டோம்னா அது சீரியஸ் கனெக்ஷன். ஆனால் பேட்டரியிலலாம் அப்படி ஒன்றும் கரண்ட் வராது, ரொம்ப கம்மியான கரண்ட் தான் வரும். ஓகே, ரைட். இந்த சீரீஸ் கனெக்ஷன் பற்றி நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன? இதில் வரக்கூடிய கரண்ட்டு தான் இது வழியாக வந்து இது வழியாக போகும். அப்போ current I1 will be equal to I2. Current is a constant. Series connection அப்படினாவே current flow will be a constant. சர்க்யூட் டயக்ராம் போடலாம். எப்படி போடணும் சர்க்யூட்? ஒரு பல்ப், பல்புங்கிறது ஒரு ரெசிஸ்டர், இன்னொரு பல்ப், then there is the battery cell, there is a cell. இப்போ இந்த பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் V, பாசிட்டிவ்லேருந்து புறப்பட்டு நெகட்டிவுக்கு கரண்ட் போகுது. பாசிட்டிவ்லேருந்து புறப்பட்டு நெகட்டிவுக்கு கரண்ட் போகுது. அந்த கரண்ட் இங்கே போகிறதும் I1, இங்கே போகிறதும் I2, ரெண்டும் சமமாக இருக்கும். ஓகே, சமமாக இருக்கும். இப்போ மேட்லேருந்து பள்ளம், அதாவது ஹை பொட்டன்ஷியல் டு லோ பொட்டன்ஷியல், மேட்லேருந்து பள்ளம், மேட்டூர்லேருந்து திருச்சிக்கு காவேரி வாட்டர் கர்நாடகாவில் திறந்து விட்டால் வருது. ஸோ மேட்லேருந்து பள்ளத்துக்கு வந்துட்டு இருக்கு. ஓகே சார், இது என்னது வச்சுக்கலாம்? தஞ்சாவூர். ஓகே, தஞ்சாவூர் மேட்டூர். எவ்வளவு லெவல் டிஃபரன்ஸ்? இவ்வளவு லெவல் டிஃபரன்ஸ். இங்க மேட்டூர் இருக்கு, இங்க தஞ்சாவூர் இருக்கு, இங்க நம்ம ஊர் திருச்சி இருக்கு. ஓகே, இப்ப மேட்டூர்லேருந்து திருச்சிக்கு எவ்வளவு சார் லெவல் டிஃபரன்ஸ்? H1. திருச்சி டு தஞ்சாவூர் எவ்வளவு? H2. திருச்சி எவ்வளவு? தஞ்சாவூர் பள்ளத்தில் இருக்கு, மேட்டூர்லேருந்து திருச்சி பள்ளத்தில் இருக்கு. இந்த ஹெச்சுக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம்? H is equal to H1 plus H2. இந்த கான்செப்டை வந்து நம்ம இங்கே அப்ளை பண்ணும்போது பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் V, இதுதான் மேட்டூர், இது திருச்சி. இங்கே இருக்கக்கூடிய பொட்டன்ஷியல் ட்ராப் across the first resistor is V1. Potential drop across the second resistor is V2, and we get a formula V is equal to V1 plus V2. So series connection அப்படின்னா current is a constant, V is equal to V1 plus V2. எப்படி வந்துச்சுன்னு புரியுதா? எழுதிக்கலாமா? இதே மாதிரி நீங்கள் பேரலல் கனெக்ஷனுக்கு இந்த மாதிரி ஒரு டயக்ராம், முதல்ல பேட்டரி, பல்பு, அப்படி ஒரு டயக்ராம் போடுங்க. அப்புறம் சர்க்யூட் டயக்ராம் போடுங்க. கரெக்டாக போடுறீங்களா பார்க்கலாம், ட்ரை பண்ணுங்க. ஓகே, என்ன பண்ணியிருக்கீங்க பார்ப்போம். இப்போ நம்ம பார்க்கறது parallel connection. So take the battery, positive terminal, ஒரு ஒயர் எடுங்க, ஒரு பல்பை மாட்டுங்க, அதை எரிய விட்டுருங்க. இன்னொரு ஒயர் எடுங்க, இன்னொரு பல்பை மாட்டுங்க, அந்த பல்பை இங்கே கனெக்ட் பண்ணுங்க, அதை எரிய விடுங்க. இதுக்கு பேர் parallel connection.
parallel கனெக்ஷன். இந்த ஒயர் கட் ஆச்சுன்னா இது மட்டும் எரியாது, ஆனால் இது எரியும். நம்ம வீட்டில் டொமஸ்டிக் சப்ளைலாம் எப்படி parallel கனெக்ஷன். ஒரு டியூப்லைட்டுக்கு வரக்கூடிய ஒயர் கட் ஆயிருச்சு அப்படின்னா அது மட்டும்தான் எரியாது, ஆனால் எல்லா டியூப்லைட் எரியும். அதில் அப்படி இல்லை. இதில் இங்கே ஒயர் கட் ஆச்சுன்னா 2 பல்புமே எரியாது. இது நமக்கு வீட்டில் ஏதாவது ஃபங்க்ஷன்னா சீரியல் லைட் அப்படின்னு தொங்க விடுவோம் ஃபங்க்ஷனில், நியூ இயர் அப்படின்னு. அப்போ ஒன்று கட் ஆச்சுன்னா அந்த வரிசை ஃபுல்லாக எரியாது. சரி, இதில் கரண்ட் இதில் போகிறது I1, இதில் போகிறது I2. மொத்த கரண்ட் எவ்வளவு சார் வருது அப்படின்னா மொத்த கரண்ட் I is equal to I1 plus I2. இதுல எது கான்ஸ்டன்ட் அப்படின்னா இந்த பாசிட்டிவ்லேருந்து இந்த நெகட்டிவ் வரைக்கும், அதாவது சர்க்கியூட் போடுறேன். இப்போ இது ஒரு பல்பு, இது இன்னொரு பல்பு, ரெண்டும் பேரலா இருக்கு, கனெக்டட் வித் த பேட்டரி. இப்போ இந்த பேட்டரியோட பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் என்னவோ அதுதான். இது எவ்வளவு மேடு, இது 12 வோல்ட்னா இது 12, இது 0. அப்போ 12 வோல்ட்டுங்கிறது இந்த பாயிண்ட் A, இந்த பாயிண்ட் B, பொட்டன்ஷியல் அட் A 12 வோல்ட், பொட்டன்ஷியல் அட் B 0 வோல்ட். அப்ப ரெசிஸ்டர் 1க்கு across the resistor 1 the potential difference is 12. across the resistor 2 மறுபடியும் 12. அப்ப V is a constant. In the case of parallel connection, V1 equal to V2 எழுதிக்கலாம். கரண்ட் இதிலேருந்து வரக்கூடிய கரண்ட் I இங்க பாதி போகும், இங்க கொஞ்சம் போகும். ஸோ ஃபுல் டிராஃபிக் இங்க வந்துட்டு இருக்கு. இந்த ரோட்டு வழியாகவும் போகலாம், இந்த ரோட்டு வழியாகவும் போகலாம். அந்த மாதிரி பாதி பாதியா பிரிஞ்சிருவாங்க. பாதினா ஈக்குவல் கிடையாது, அந்த பக்கம் கொஞ்சம் இந்த பக்கம் கொஞ்சம். எந்த ரோடு நல்லா இருக்குமோ அங்க நிறைய பேர் போவாங்க. அதுக்கு பேர் லோ ரெசிஸ்டன்ஸ். லோ ரெசிஸ்டன்ஸ்ல நிறைய பேர் போவாங்க. ஸோ இதே விஷயத்தை கெப்பாசிட்டர் பண்ண போறோம். இது ஏன் சொல்றேன் அப்படின்னா உங்களுக்கு புரிஞ்சுக்கிறதுக்காக. இது கரண்ட் எலக்ட்ரிசிட்டிங்கிறது அடுத்த லெசன், பட் தட் வில் ஹெல்ப் யூ டு அண்டர்ஸ்டாண்ட். இப்போ கெப்பாசிட்டர்ஸ் இன் சீரீஸ். ஓகே, சரி. சீரீஸ் கனெக்ஷன்னா உங்களுக்கே தெரியும். இப்படி ரெசிஸ்டன்ஸ் போடுறோம்ல, இப்படி ரெசிஸ்டன்ஸ் போட்டு இப்படி பேட்டரி போட்டோம். அந்த மாதிரி ஒரு கெப்பாசிட்டர் இருக்கு, இன்னொரு கெப்பாசிட்டர் இருக்கு, அதை கொண்டாந்து பேட்டரியோட கனெக்ட் பண்ணியிருக்கோம். இது C1, இது C2, இது B. இது சீரீஸ் கனெக்ஷன். சீரீஸ் கனெக்ஷன்னா உடனே என்ன சொல்லுவோம்? கரண்ட் இஸ் அ கான்ஸ்டன்ட். இது கரண்ட் எலக்ட்ரிசிட்டி. இங்க என்ன சொல்லணும்? சார்ஜ் இஸ் அ கான்ஸ்டன்ட். சரியா? இது ரிவர், இது ஆறு, இது ஏரி, லேக், மதுராந்தகம் லேக். அது சார்ஜ் ஃப்ளோ ஆகுமா? ஆகாது, ஒரே இடத்துல நிற்கும். ஒரே இடத்துல நின்னா அதுக்கு பேரு சார்ஜ், ஓடிக்கிட்டே இருந்தா அதுக்கு பேரு கரண்ட். சரி, இங்க இருக்கக்கூடிய சார்ஜும் இங்க இருக்கக்கூடிய சார்ஜும் சேம் ஆக இருக்கும். அதாவது Q1 charge in the capacitor 1 is equal to Q. Charge in the capacitor 2 is also equal to Q. சரி, capacitance என்ன? Q by V. capacitance Q by V. இங்க இருக்கக்கூடிய பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ்க்கு பேரு V1. இங்க இருக்கக்கூடிய பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ்க்கு பேரு V2. இது மேடு, இது பள்ளம். இது வரைக்கும் V1, அதுக்கப்புறம் V2. இதுல ஒரு ஈக்குவேஷன் வருமே, என்ன வரும்? V is equal to V1 plus V2. V is equal to V1 plus V2. சரி, V க்கு பதிலா நம்ம என்ன போடலாம் அப்படின்னா, V க்கு பதிலா Q by C அப்படி போடலாம். அப்ப ஃபர்ஸ்ட் கெப்பாசிட்டர் பொறுத்த வரைக்கும் V1 க்கு நீங்க என்ன போடுவீங்க? Q1 by C1. V2 க்கு என்ன போடுவீங்க? Q2 by C2. இங்க பொதுவா மொத்தமா சேர்த்து இது ரெண்டும் சேர்த்து ஒரு சிங்கிள் கெப்பாசிட்டராக இருந்தால் அதுக்கு என்ன பேர் வைப்போம் அப்படின்னா,
the effective capacitance when capacitors are connected in series. அதுக்கு பேர் என்ன? CS அப்படி வைப்போம். CS. Effective capacitance in series. If this is considered as one capacitor, then அதை எப்படி நம்ம சொல்றது? Q by CS. நமக்கே தெரியும் Q1 Q2 எல்லாமே Q தான். அப்ப Q by CS is equal to Q by C1 plus Q by C2. இப்ப Q காமனா எடுத்து கேன்சல் பண்ணிட்டோம்னா 1 by CS is equal to 1 by C1 plus 1 by C2. 1 by C2 அப்படி நமக்கு கிடைக்கும். எழுதிக்கலாம். capacitors in series 1 by CS is equal to 1 by C1 plus 1 by C2. எப்படி வந்துச்சுன்னு சொல்லியிருக்கேன். இதுக்கு LCM எடுத்து கிராஸ் மல்டிப்ளை பண்ணீங்கன்னா CS will be equal to C1 C2 by C1 plus C2 product by sum அப்படின்னு வரும். ஓகே, புரியுதா? 1 by CS இருக்கு, இது C2 plus C1 by C1 C2 தலையில போட்டிருக்கேன். CS is equal to C1 C2 by C1 plus C2. ஓகே, எழுதிட்டீங்களா? ஒரு சின்ன ப்ராப்ளம் போடுமா? இப்போ ஒரு கெப்பாசிட்டர் இருக்கு, அடுத்து ஒரு கெப்பாசிட்டர் இருக்கு. இது 3 மைக்ரோஃபாரட், இது 6 மைக்ரோஃபாரட். ஓகே, இது கனெக்டட் வித் a battery of 12 volt. ஓகே, can you tell me what is the first capacitor? C1. அதுல எவ்வளவு சார்ஜ்? Q1. அதுல என்ன பொட்டன்ஷியல்? V1. fill up this table. அதே மாதிரி C2, Q2, V2. fill up this table. ஓகே, என்ன பண்ணணும்? இது ரெண்டு கெப்பாசிட்டர் சீரீஸ்ல இருக்கு. அப்ப CS is equal to C1 C2 plus C1 plus C2. ப்ராடக்ட் ரெண்டையும் பெருக்கணும், சம் ரெண்டையும் கூட்டணும். எல்லாமே மைக்ரோஃபாரட். அது மேலே வரும் கீழே வரும், கேன்சல் ஆயிடும். இது 3. அப்ப ஆன்சர் 2. ஆன்சர் எதுல வருது? 2 மைக்ரோஃபாரட். இப்ப இது ஒரு சிங்கிள் கெப்பாசிட்டராக மாற்றும் பொழுது இது 2 மைக்ரோஃபாரட், இது 12 வோல்ட். அப்போ எவ்வளவு சார்ஜ்? C is equal to Q by V. Q is equal to CV, which is equal to C into V. 24 microcoulomb will be the charge. Series connection na charge is a constant. Q1 equal to Q2 equal to Q. சரி, ஃபர்ஸ்ட் கெப்பாசிட்டர் எவ்வளவு? 3 மைக்ரோஃபாரட். அடுத்த கெப்பாசிட்டர் எவ்வளவு? 6 மைக்ரோஃபாரட். சார்ஜ் எவ்வளவு? ரெண்டுமே சமமாக தான் இருக்கும். 24 மைக்ரோகூலும். இது 24 மைக்ரோகூலும். அடுத்தது பொட்டன்ஷியல் எவ்வளவு? இதுல சார்ஜ் 24 மைக்ரோகூலும் இருக்கு, இதுல 24 மைக்ரோகூலும் இருக்கு. அப்ப இந்த பொட்டன்ஷியல் எவ்வளவு இருக்கும்? இந்த பொட்டன்ஷியல் எவ்வளவு இருக்கும்? C is equal to Q by V. அப்ப Vங்கிறது Q by C, சார்ஜ் பை கெப்பாசிட்டன்ஸ். அப்ப V1 அப்படிங்கிறது Q1 by C1. Q1 is 24 microcoulomb divided by C1 is 3, which is equal to 8 volt. This is 8 volt. Balance 12 8 போச்சுன்னா 4. செக் பண்ணி பார்க்கலாம். இங்க 8, இங்க 4 வருமா? செக் பண்ணலாம். எப்படி பண்ணணும்? V2 equal to Q2 by C2. Q2 is 24 microcoulomb
and C2 is 6 microfarad. அப்போ 24/6 is 4. அந்த 4 வோல்ட் இங்கே போட்டிருக்கோம். ரைட். இப்போ இந்த கிளாஸ் டைம் ஆயிடுச்சு. இந்த கணக்கு கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக தான் போட்டேன். அடுத்த கிளாஸில் பொறுமையாக நிறையா கணக்குகள் நம்ம போடலாம். இதை எழுதிக்கங்க.